நம்ம இன்றைக்கி புதுசாக தனுஷ் படத்தை தான் பார்க்க போகிறோம். கேப்டன் மில்லர். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு மாதிரி ஃபேமிலி பார்க்க படம்னா ஒரு தெரிக்கும் ஒரு நல்ல படமாக இருக்குது. ஒரு என்டர்டெயின்மெண்ட் சூப்பராக இருக்குது. பிஜிஎம் எல்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. படத்தோட கதை என்னென்னா, பிரிட்டிஷ் காலத்தில் நடந்த கதை இது. பிரிட்டிஷ் காலத்தில் அந்த ஒரு கிராமம் இருக்குது. அங்கே ஒரு கிராமத்தில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அங்கே நம்ம தனுஷ் சார் இவங்க தான் சப்போர்ட் பண்ணுவார். யாருக்கு? பிரிட்டிஷ்கார் தான் சப்போர்ட் பண்ணுவார். பிரிட்டிஷ்காரன் தான் ரொம்ப நல்லா பண்ணுறான். அந்த அந்த கிராமத்துக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறது பிரிட்டிஷ்காரர் தான், சரிங்களா? ஏன்னா பிரிட்டிஷாச்சும் நம்ம மதிக்கிறான் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் படத்தில் போய் சேர்ந்துருவார். அவர் லைஃபே ஒரு மாதிரி அவரும் பிரிட்டிஷ்காரன் நினச்சிக்கிறாரு. அந்த படத்தில் ரொம்ப உண்மையில சொல்கிறேன், அவர் தாடி மீசை வேறு லெவலில் நடிச்சிருப்பார். முக்கியமாக ஒவ்வொரு சீனுக்கும் பிஜிஎம் வேறு லெவல். மொத்தம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. நிறைய ஆக்டர்ஸ் பேர் என்னன்னு சொல்ல முடியல, அத்தனை ஆக்டர்ஸ் இருக்காங்க. அதுவும் ஜிவி பிரகாஷ் பிஜிஎம் சக்கத்தாக இருக்குது. ஒவ்வொரு சீனும் சூப்பராக இருக்குது. யாராக இருந்தாலும் ஒரு தடவை நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த படத்தை. உண்மையிலே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இந்த படம். உண்மையில சொல்கிறேன், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இந்த படம். நீங்கள் பார்க்கலாம். அந்த எல்லோரும் கண்ணிலே சுடுவாருங்க. உண்மையில் சொல்கிறேன், எல்லோரும் கண்ணாலே மிரட்டுவார். அந்த படம் முழுக்க ஒரு மாதிரி அந்த கண்ணில் பூம்ஸாக இருக்கும். அந்த படத்தில் ஃபயர் சீனெல்லாம் சும்மா வெக்கச்சக்கமாக இருக்கும். அடுத்தது எத்தனை பேர் நடிச்சிருக்காங்கன்னா, நம்ம தனுஷ் சார், ஒரு சிவராஜ்குமார் வேறு லெவல். அந்த சிவராஜ்குமார் சும்மா இறங்குனாவே சும்மே வேறு லெவல் பிஜிஎம்மாக இருக்கும். நீங்கள் அந்த படத்தில் போய் பார்க்கலாம். இது அந்த எப்படின்னு தெரியல, ஒரு தனுஷ் சாருக்கு அது கரெக்டாக அவர் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிறாரு. உண்மையிலே சொல்கிறேன், அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறாரு. உண்மையில் ஒவ்வொரு சீனும் சும்மா பங்கமாக இருக்குங்க. இது எப்படி சொல்லணுன்னா, இந்த ஸ்டோரி புரிஞ்சுக்க மட்டும் தான் இந்த படத்தை புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த படத்தில். ஏன்னா இந்த படம் பார்த்து புரியும் போது தான் கரெக்டாக இருக்கும். சும்மா எல்லாருக்கும் புரிஞ்சிடாதே, சொல்கிறாங்க குத்துறாங்க அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு பிரிட்டிஷ்காரன் என்ன நடந்தது ஒரு ஸ்டோரியாக வந்து எடுத்திருக்காங்க. உண்மையில் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த படத்தில். அதை தனுஷ் சார் ரொம்ப நல்ல கேரக்டர் பண்ணிக்கிறேன். இத்தனைக்கே நிறைய பேர் இருக்காங்க இந்த இடத்துல. நான் யார் பேர் சொல்கிறதுன்னு தெரியல. அப்புறம் அதுக்கப்புறமா தான் சும்மா சிவராஜ்குமார் நல்லாவே நடிச்சுக்கிறார். அவர் வந்தாவே சரி சும்மா பயங்கரமாக அதை ஏன் விசில் அடிக்க தோணும். அப்படி இருக்கும் தனுஷ் சாருக்கும் அவருக்கும். ஒவ்வொரு சீனும் அது ஸ்டோரிக்குள்ளே ஒரு ஸ்டோரி போகும். அந்த ஸ்டோரி இன்னும் வேறு லெவலில் இருக்கும். நம்ம சின்ன பையனாக மாறு தனுஷ் சார், அந்த பாதி மியூசிக் தான் இருக்குங்க. அந்த மியூசிக் கரெக்ட். அந்த மியூசிக் எடுத்து தனுஷ் சார் நல்லா காம்போவும் பண்ணியிருப்பார். உண்மையில் சூப்பராக தான் இருக்கும். அதை விட நம்ம சிவராஜ்குமார் என்ட்ரி சார் ஆனாவே சரி சும்மா அந்த பூம்ஸுக்கும் அந்த பிஜிஎம்க்கும் வேறு லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்கும். மேக்கிங், ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. கேமரா வேறு லெவல். டைரக்டர் சூப்பராக ஒவ்வொரு சீனும் செதுக்கி எடுத்திருக்காரு. அதை விட சிவராஜ்குமார் சார் சூப்பர் வேறு இல்லை சூப்பர் தாங்க. அவர் அந்த கேரக்டராகவே ஆகிட்டார் போல இருக்குது. அவருக்கு எல்லாமே அந்த கேரக்டர் நம்ம இப்போ ஜெயிலர் படத்தோம் அந்த படத்தெல்லாம் எப்படி இருக்கும் பூம்ஸு அந்த மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. கூஸ் பொம்மெல்லாம் ஒருத்தர் 2 பேரும் சும்மா சரியாக எல்லோரும் நடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேர் கேரக்டர் வேறு லெவலில் இருக்குது. டெக்னிக்கலாக இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எந்த ஒருத்தர் புரிய மாட்டேங்குது இந்த ஸ்டோரி. எல்லாம் நல்லாலே ரத்தம் தெரிக்கிறது கேஜிஎஃப் மாதிரி எடுத்துருக்காங்க. நோ, திஸ் இஸ் நாட் கேஜிஎஃப். இது கேஜிஎஃப் இல்லை. இந்த படம் ஒரு பிரிட்டிஷ்கார் உண்மையிலே நடந்த சம்பவமாக நமக்கு எடுத்து காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே ஃபஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், சில சீன்கள்லாம் கொஞ்சம் அப்படி போர் அடிக்கும். ஆனால் மிக்கதெல்லாம் அந்த பிஜிஎம் போடும்போது சும்மா வேறு லெவலில் இருக்கும். நம்ம தனுஷ் சார் எப்போவுமே ஒரு படத்தை சூஸ் பண்ணி எடுப்பார். அதுக்கு ஏற்ற மாதிரி அவரும் கேரக்டராக மாறுவார். ஸோ உண்மையிலே அவர் வச்சுருக்க தாடி மீசை எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. சாங்ஸ் எல்லாம் இருக்குது இந்த படத்தில். சாங்ஸ் நல்லா இல்லையா ப்ரோனா? சாங்ஸ் எல்லாம் இருக்குது ஓரளவுக்கு ஓகே. இந்த பூம் பம்ப்ஸ் போதும். மியூசிக் சாதாரண மனுஷன் ஒரு ஹீரோவாக ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது. உண்மையிலே ஒவ்வொரு சீனும் அவரோட கண்ணும் வேறு லெவல். பார்க்குறதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குங்க. போய் பாருங்கள். உண்மையிலே ஃபேமிலியும் பார்க்கலாம். குழந்தைங்கன்னா கொஞ்சம் அலருவாங்க, அவ்வளோதான், சத்தம் போடுவாங்க. ஏன்னா அது பிஜிஎம் மியூசிக் அந்த மாதிரி இருக்குது இல்லையா, டைலாக்ஸ், கன் சவுண்ட்ஸ் அந்த மாதிரி வெப்பன்ஸ் இருக்கும். அதால் இனிமேல் தனுஷ் சார் செட்டிங்ஸ் எல்லாம் வச்சாலும் என்ன சொல்கிறது, ஓரளவு ஓகே, பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி மூவி ரிவ்யூ பண்ணுறது உங்களுக்கு எதனா பிடிச்சிருந்தா இல்லை எதுனா அதில்
நான் எதனா தப்பு பண்ணியிருந்தால் எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். போய் பாருங்கள். இந்த படம் உண்மையில் ஓரளவுக்கு ஓகே, நம்ம கொடுத்த பணத்துக்கு திருப்திப்பா, ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். பிடிச்சவருக்கு இந்த படத்தை எனக்கு எதனா தப்பு பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ரிவ்யூ பண்ணுங்கள். ஓகேங்க, ஒரு தடவை போய் இந்த படத்தை பார்க்கலாம். மனநிறைவாக இருக்குது அப்படி சொல்லலாம். சந்தோஷமாக இருக்குது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் படம் இது உண்மையிலே. ஆனால் உண்மையை சொல்ல பொய் சொல்கிறாங்க. அதனால் ஸ்லோகேலாம் ஒன்றும் இல்லை, ஓரளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த